மிளகு பூண்டு சாதம்லாம் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம தொண்டை கரகரன்னு இருக்குது, சளி பிடிச்சிட்டு இருக்கு, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம மிளகு பூண்டு சாதம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் நமக்கு. உங்களோட கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடுறோம், வாங்கி வந்து நிறைய கொடுக்கறதால ஏதாவது பண்ணலன்னா அப்படியே வேஸ்டா காஞ்சி போயிடுது ஃப்ரிட்ஜ்லயே. குழந்தைக்கு அடிக்கடி யூசிங் ப்ராப்ளம் சின்ன வயசுல வந்துரும். எப்ப பாரு மூச்சு ஒரு மாதிரி இதுவாகும், சளி பிடிச்சிக்கும், கொஞ்சம் சில்லுன்னு காத்து பட்டா கூட ஒரு மாதிரி ஆயிடும். அதனால இதெல்லாம் பழக்கம் பண்ணி வச்சுக்கிறது. இந்த அளவுக்கு அரைச்சமா போதும், ரொம்ப நைஸா அரைக்கணும்னு தேவையில்லை, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். மிளகு பூண்டு சாதம் கிளறிட்டோம், முக்காவாசி சாதம் போட்டோம் இதுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் தான் அம்மா செய்ய போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகு பூண்டு சாதம். இந்த மிளகு பூண்டு சாதம் செய்யறதுக்கு தான் அம்மா கிச்சன்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மிளகு பூண்டு சாதம்லாம் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம தொண்டை கரகரன்னு இருக்குது, சளி பிடிச்சிட்டு இருக்கு, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம மிளகு பூண்டு சாதம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் நமக்கு. இந்த மிளகு பூண்டு சாதத்தை அம்மா எப்படி செய்யறாங்கன்ட்டு வாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம். அம்மா, மிளகு பூண்டு சாதத்துக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்னு பாக்கலாமா? பாக்கலாமா. பூண்டு தான் உரிச்சு வச்சுக்கிறேன், ஆயா உரிச்சு குடுத்துட்டாங்க. சரி, பூண்டு வச்சிருக்கிறோம். மிளகு ஒரு 2 டீஸ்பூன் வச்சுக்கிறோம். நம்ம விருப்பம் தான், சாப்பாடு அதிகமா போடுற மாதிரி இருந்தா எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம், சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பெருசு பெருசா இருக்கேம்மா, இவ்வளவு போட போறது இல்ல, நான் எத்தனை வந்து சும்மா நம்ம கழுவி வச்சிருக்கிறோம். நம்ம தக்காளி வாங்கினாலே எப்பவுமே நிறைய கொடுப்பாங்க இங்க. தக்காளி நம்ம காசு கொடுத்து கருவேப்பிலை வாங்க வேண்டியதே இல்ல, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சும்மாவே நிறைய கொடுப்பாங்கம்மா. நீங்க கூட கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடுறோம், வாங்கி வந்து நிறைய கொடுக்கறதால ஏதாவது பண்ணலன்னா அப்படியே வேஸ்டா காஞ்சி போயிடுது ஃப்ரிட்ஜ்லயே. அதனால எல்லா சாப்பாட்டுலயும் கொஞ்சம் அதிகமாவே நான் போட்டுருவேன். போட்டாக்கா கீழே எடுத்து போட மாட்டோம், எல்லாத்தையும் சாப்பிட்டு பழக்க இருக்கிறதால பசங்க எல்லாம் கூட சாப்பிடுவாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அதிகமா போடுறதுங்கம்மா. இது ரொம்ப நல்லது இல்லையா, கண்ணுக்கு நம்ம தலை முடிக்கலாம் அப்படி சொல்லி கொடுத்ததால இவங்க எத்த கீழே போட மாட்டாங்க, சாப்பிட்டுருவாங்க எப்படி இருந்தாலும். அதுக்கு நம்ம தாளி எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் பொருள் தான், நிறைய பொருள் தேவைப்படாது. ஈஸியா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம தொண்டை கரகரன்னு இருக்குங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க இந்த சாப்பாடு. எல்லாமே நல்ல உடம்புக்கு நல்ல பொருள் தான், கருவேப்பிலை, மிளகு, பூண்டு எல்லாம். அதனால ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிட போறோமான்னு இருக்கு, நம்ம தொண்டைக்கு அது கரகரன்னு ஒரு மாதிரி இதமா போகும். இந்த சாப்பாடு தான் நீ செய்ய போற, அம்மா கொஞ்சம் இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு இருந்தாங்க. நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? சரிம்மா. இப்ப இவ்வளவு கருவேப்பிலையும் போட போறீங்களாமா? இவ்வளவு வேண்டாம், ஒரு 3 கொத்து எடுத்துக்கலாம். சரிம்மா, ஏன்னா நிறையவும் போடக்கூடாதுல்ல. 3 கொத்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து தாளிச்சுக்கலாம், அப்படியே வச்சிடலாம். இது ஒரு 3 கொத்து எடுத்து இதுல உருவி வச்சுக்கலாமா? சரிம்மா. முன்னாடி கழுவி வச்சுட்டோம். இடிக்கிற கல் எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க? இது நம்ம பூண்டுக்கு தட்டி தட்டி உரிப்போம்ல, இப்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தடவிட்டு கூட இருக்கும்போது வெயில்ல காய வச்சுட்டு துணியில மூட்டை கட்டி தட்டினோம்னா தோல் ஈஸியா உறிஞ்சிடும், நிறைய உரிக்கிறதா இருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த டிப்ஸும் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அதுவும் ஈஸியா இருக்குதுன்னு சொல்றாங்க. நிறைய பூண்டு எல்லாம் தேவைப்படும் இல்லையா, நம்ம இது தட்டும் போது கொஞ்சம் உடஞ்சிடும். இந்த பூண்டு உடனே பயன்படுத்துவோம். அது பாத்தீங்கன்னா உடையாது, அவங்க சொல்றதை பார்த்தா உடையாது பழகுது. அது ஈஸி, அதுவும் நல்லா இருக்குது. நிறைய வேணும் ஊருக்கெல்லாம் சேர்த்துக்கு வேணும்னா நீங்க அந்த மாதிரி உரிங்கம்மான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கம்மா. நம்ம செய்யலாம்னு பார்த்தா நம்ம ஐஐடி ஓரம் இருக்கிறோம் இங்க வீடு, குரங்குங்க நிறைய டெய்லி குரங்குங்க வருவாங்க. நம்ம எதை காய வைக்கணும்னாலும் அங்கேயே காவல் இருக்கணும். நம்ம காலையில வேலைக்கு போய் சாயங்காலம் வரதுக்குள்ள அது சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க. நம்ம அதை பண்ண முடியல. நீங்க அது மாதிரி பண்ணணும்னா நீங்க அது மாதிரி செஞ்சு பாருங்கம்மா. வெள்ளை சாப்பாடு பாத்தீங்கன்னா முன்னாடியே வெடிச்சிட்டோம், வெடிச்சு இந்த மாதிரி பல நாரை வச்சுட்டோம். கிளறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு சாப்பாடும் போட போறது, தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம பூண்டை வந்து கொஞ்சம் நீட்டா கட் பண்ணிக்கலாம், ஏன்னா மிக்சியில அரைப்போம் இல்லையா, ஒண்ணு அரையாம இருந்தாக்க நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் சின்னதா நீட்டா கட் பண்ணி அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதுல நம்ம தாளிக்கும் போது பாத்தீங்கன்னா முந்திரி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் கூட போட்டு தாளிச்சு இது மாதிரி செய்யலாம், நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. நம்ம அம்மாக்காக செய்யறதால அவங்களால கொஞ்சம் இதெல்லாம் கடிச்சு சாப்பிட முடியாது, அதுக்காக நம்ம அதெல்லாம் எதுவும் போடலைங்கம்மா. நீங்க வேணா முந்திரி எல்லாம் கூட போட்டு தாளிச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நம்ம இது ரொம்ப சிம்பிளா தான் செய்யறோம், ஈஸியா செஞ்சுடுற மாதிரி செஞ்சுக்கலாம். இது ஒரு அவசரமா டக்குன்னு வந்தோம்னா வெள்ளை சாப்பாடு மட்டும் இருந்தா, மிளகு பூண்டு இருந்தா போதும், நம்ம டக்குன்னு வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரான சாப்பாடு இது. அது ஒரு முட்டை ஆம்லெட் அந்த மாதிரி இருந்தா கூட போதும்மா. நம்ம தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி இதெல்லாம் வதக்கி எடுத்துன்னு அப்புறம் அரைச்சி செய்யலாங்கம்மா. கொஞ்சம் ஊத்துனா போதும். இது நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே மிளகு போட்டுக்கலாம். இந்த மிளகு போட்ட உடனே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சோம். நம்ம கூடவே இப்ப பூண்டு போட்டுக்கலாம்.
நம்ம ரெண்டுத்தையும் இப்ப நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும், நம்ம அதுக்குள்ள அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை போடலையாமா? கொஞ்ச நேரம் வதக்கிட்டு போட்டுக்கலாம்ப்பா. நல்லா வாசனையா இருக்குமா? இப்பவே நல்லா இருக்கும்ப்பா, வாசனையா இருக்கும். இது பாதி வறந்த உடனே நம்ம இந்த கருவேப்பிலை வச்சிருக்கோம் இல்லையா, அது போட்டு வதக்கிக்கலாம். சாப்பாடு நம்ம நிறைய வச்சுக்கிறோம். சரி மதியத்துக்கும் சேர்த்து வச்சுட்டோங்கம்மா, சரி வேலைக்கு போயிடுவோம் இல்லையா, அதனால மதியத்துக்கும் சேர்ந்த மாதிரி வச்சுட்டோம். இது திட்டமா போட்டு கலரிக்கின்னு நம்ம சூடா சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு கலரிக்கின்னு மிச்சத்தை வெள்ளை சாப்பாடா வச்சுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்குங்க. சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பாருங்க, போட்டுட்டு நம்ம கிளறுவோம் இல்லையா, அப்ப டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடலாம், இல்லைன்னா போதுன்ற மாதிரி தெரியும் போது நீங்க நிறுத்திக்கங்க. பூண்டு நல்லா செவந்து வருது. இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே தொண்டைக்கெல்லாம் இதமா இருக்கும் அந்த மஞ்சத்தூள்லாம், அதுக்காக அழகாவும் இருக்கும். போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டோம்னா கொஞ்ச நேரத்துல இறக்கிடலாம், ஏன்னா ஒரு மாதிரி கசப்பாயிடும். அதனால நம்ம இறக்கிடலாம். மிளகு பூண்டு நல்லா பொரிஞ்சா போதும். நம்ம எடுத்து ஒரு தட்டுல ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப ஆறிச்சு, மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாங்களா. மிளகு பூண்டு சாதம் ஈஸியா டக்குன்னு நம்ம வேலைக்கு போகும்போது ஈஸியா கூட கட்டி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்கும், அடிக்கடி சளி பிடிச்சிக்கும். குழந்தைங்களுக்குலாம் கூட ஸ்கூல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கூட இது ஈஸியா செஞ்சுக்க ரொம்ப பிடிக்கும். அவங்க பழகிச்சுனாக்கா இந்த நோயே வராதுங்க, நல்லா இருக்கும் உடம்புக்கு. நம்ம அரவிந்துக்கு அடிக்கடி யூசிங் ப்ராப்ளம் சின்ன வயசுல வந்துரும். எப்ப பாரு மூச்சு ஒரு மாதிரி இதுவாகும், சளி பிடிச்சிக்கும். கொஞ்சம் சில்லுன்னு காத்து பட்டா கூட ஒரு மாதிரி ஆயிடும். அதனால இதெல்லாம் பழக்கம் பண்ணி வச்சுக்கிறது. இப்ப அதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடறதுல அதெல்லாம் வரதே இல்லைங்கம்மா. நோய் எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்கம்மா இந்த சாப்பாடு எல்லாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் தேவையான சால்ட் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் அரைச்சிக்குவோம். அப்புறம் பத்தலன்னா சாதத்தை கூட போட்டு கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சமா போதும், ரொம்ப நைஸா அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்கம்மா. நம்ம இப்ப தாளிச்சுக்கலாம். நம்ம கலர்ன சாதத்துக்குலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்ப நம்ம தாளிக்கும் போது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா நீங்க இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட போட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நம்ம அம்மாக்காக செய்யறோம் இல்லையா, அதனால வெறும் கடுகு மட்டும் தான் போட்டு தாளிக்க போறோம். அம்மா வளர்க்கலாம் சாப்பிட. நம்ம ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணாம இது கூடவே இதுல போட்டுக்கலாம். எண்ணெயில போட்டா வெடிக்கும். நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, இதுல போட்டு கலந்துன்னு நம்ம எடுத்து போடலாம். சின்ன தீயா வச்சுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், கலருக்காக போடுறோம். நம்ம ஏற்கனவே அதுலயும் போட்டுருக்கிறோம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்ப தனியா எண்ணெய் தனியா, மிளகு பூண்டு தனியா பிரிஞ்சு வருது. இந்த நேரத்துல கமகமன்னு இருக்குமா, நல்லா இருக்கும்பா. சாதம் போட்டு இந்த நேரத்துல நம்ம கலரிக்கலாம். சரிம்மா, கலரிடலாம். நல்லா ஊறுகாய் பதத்துக்கு வந்துச்சு. நல்லா இந்த மாதிரி தனியா பிரிஞ்சு வந்துடணும். வந்துட்ட போது நம்ம இறக்கி வச்சு இப்ப சாப்பாடு போட்டு நல்லா கலரி தேவையான அளவு போட்டு கலரிக்கலாம். கொஞ்சமா தான் இருக்கும், ஆனா நம்ம மிளகு எல்லாம் போட்டுருக்கல, காரமா இருக்கும். அதனால இப்ப சாப்பாடு போட்டு நம்ம சாப்பாடு மட்டும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிற மாதிரி பல பலன்னு வச்சுக்கணும்னா நல்லா இருக்கும், உதிரி உதிரியா.
மிளகு பூண்டு சாதம் கிளறிட்டோம், முக்காவாசி சாதம் போட்டோம். இதுக்கே நல்லா விறுவிறுன்னு இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணி பார்த்து போட்டுட்டோம். நீங்களும் அது மாதிரி சாதம் போட்டு கலரும் போது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா காரம் எப்படி இருக்கு, உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பாடு போட்டு கிளறுங்கம்மா. ரொம்பவே ஆசையா இருக்கு இந்த சாப்பாடு சாப்பிடறதுக்கு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், ஆனா ரொம்ப ஒரு சில சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ட உடனே மந்தமா இருக்க மாதிரி இருக்கும், இது அந்த மாதிரி இருக்காது. பூண்டும் ரொம்ப நல்லது வாயுக்கெல்லாம், மிளகு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால இது பாத்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே இருக்கிறதால ரொம்ப நல்லா இருக்கும். அதான் முடிஞ்சிச்சாமா இந்த சாதம். முடிஞ்சிச்சுப்பா. பூண்டு கூட வறுத்து மேல போட்டுக்கலாம். நம்ம ஈஸியா மிளகு பூண்டு சாதம் சீக்கிரமா செஞ்சுட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கம்மா. எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.